பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி ரொம்ப மெகா குரு பெயர்ச்சி, எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற குரு பெயர்ச்சி. இதற்கு பல காரணங்கள் உண்டு. குரு என்பவரே முழு சுபகிரகம். அவருடைய பெயர்ச்சி பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏற்கனவே நடந்திருக்கிற சனி பெயர்ச்சிக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனும் உண்டு. ஆகவே இந்த குரு பெயர்ச்சி பலரின் வாழ்வில் மிக நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியது. ஆமாம் மேடம், இப்படி தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, இது உனக்கு அப்படியே கொட்டும் கொட்ட போகிறதுன்னு சொல்கிறாங்க, என்னத்தை கீழ்ச்சிது, எனக்கு ஒன்றும் நடக்கலை, எங்கள் ராசிக்கு ஒன்றும் நடக்கலை, நான் பலர் சொல்லி கேட்டிருக்கேன். இந்த வருடம் நடக்கவிருக்கிற குரு பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. இதை பற்றி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதற்கு காரணம் குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருகிறார். இத்தனை நாளும் மிதுன ராசியில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி 11 மணிக்கு கடகராசிக்கு வருகிறார். அதாவது ஜெமினி டு கேன்சர். கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானின் உச்ச வீடு. அவருடைய பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய, அவருடைய மிகச்சிறந்த, அவருடைய ஃபுல் பவர் இருக்கக்கூடிய ஒரு வீடு கடகராசி. காரணம், அதில் அவர் எக்ஸால்ட்டடாக இருப்பார். அவருடைய முழு வீச்சில் நன்மைகளை கொடுக்க போகிறார். பொதுவாகவே குரு தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்வார்னா, 12 ராசிகளிலும் உள்ளவர்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தை பெரிய, அதாவது அத்தனை நாளும் குறைகள் கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். வேலை இருக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே. பொதுவில் 12 ராசிகளுக்கும் நல்ல பலன் இருக்கும். ப்ளஸ் இந்த வாட்டி குரு பெயர்ச்சி சனியை பார்க்கவிருக்கிறார். சனி ஏற்கனவே சனி பெயர்ச்சி ஆயிருந்துச்சு இல்லை, அந்த சனியை பார்க்கறதுனால சனியுடைய எஃபெக்ட் கொஞ்சம் மெல்லோ டவுன் ஆகும். அவருடைய அன்பு நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சனி பகவானுடைய சாஃப்ட்னஸ் அதிகமாகி நமக்கு நன்மைகள் கிடைக்க உள்ளன. இந்த குரு பெயர்ச்சி பொதுவாகவே எல்லா ராசிக்கும் நல்லா தான் இருக்கும். அப்படின்னாலும் சில வெர்ஷன்ஸ் பிரகாரம் ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சின்றாங்க. பரவாயில்ல, மே 26 எப்படியானாலும் கொஞ்சம் முன்னாலேருந்தே இப்போலேருந்தே நமக்கு எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த குரு இதே கடகராசியில் கொஞ்சம் லாங் ஸ்டே பண்ணவிருக்கிறார். ஒரு வருஷம்தான் எப்போவுமே குரு ஒரு ராசியில் இருப்பார். இந்த வருஷம் நமக்கு அதிர்ஷ்டம் ஜூன் மாத எண்டு வரைக்கும், 2027ஆம் வருடம் ஜூன் மாத கடைசி வரைக்கும் இந்த கடகராசியில் இருந்து நம்ம எல்லோருக்கும் நன்மைகளை செய்துட்டு தான் அவர் கிளம்ப போகிறாரு. இந்த கடகம், இந்த கடகத்தில் வந்திருக்கும் குரு பகவான் நம்ம எல்லா ராசிக்கும் நன்மை தரும் எல்லாம் சொன்னேன். ஆனால் சில ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக நன்மையை தரப்போகுது. கன்னிராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு வருகிறார். அதனால் ரொம்ப பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதனால் லாபஸ்தானம் 11ங்கிறது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு வருகிறார். அதனால் ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்கு நேர 7ல் குரு மகர ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார். அப்புறம் மீன ராசியை பார்க்குறார். மீனராசியில் இருக்கிற சனி பகவான் இருக்கார். அவருடைய கடுமைகளை இவர் குறைக்கப் போகிறார். ஆக நிறைய மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் வரதுனால மிதுன ராசிக்கு நன்மை செய்ய வருகிறார். வாட் நாட். அப்போது உங்கள் வீட்டில் இந்த 4 ராசியில் யாராவது நிச்சயமாக இருந்தே தீர்வாங்க இல்லையா? அதனால் குடும்பத்துக்கே நன்மைகள்லாம் விளைய போகுது. ஆக இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ குறிப்பாக பார்க்கலாமா? மிதுன ராசிக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரவிருக்கு குரு பெயர்ச்சி. மெயின் ரீசன் குரு தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு வராருங்கிறது தான். இன்னொரு காரணம், மிதுன ராசிக்கு உள்ள நாளும் ஜென்ம குருவாக இருந்தார். பொதுவாக ஜென்ம குரு நல்லது இல்லைன்னா சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு ஒண்டர்ஸ் பண்ணியிருக்கு. கடந்த ஒரு வருடத்தில் அவருடைய பார்வைகள்னால பலவித நன்மைகளை செய்திருக்காரு. இந்த முறை அவர் போகும் இடத்தினால் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். 2ஆம் வீட்டுக்கு வருகிறார். உங்களுக்கு 2ஆம் வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்களா? குடும்பஸ்தானத்துக்கு குரு வரதுனால இவ்வளோ நாளாக குடும்பத்தோடு உங்களுக்கு ஒருவேளை ஏதேனும் ஒரு பிணக்குகளோ, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மையோ, ஒரு வாக்குவாதமோ ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் ரொம்ப நல்ல முறையில் சரியாகும். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, ஏற்கனவே எங்கள் வீட்டில் நல்லபடியாக தான் இருக்கணும். சூப்பர், ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. சுப நிகழ்ச்சிகள் காரணமாக அடிஷ்னல் மெம்பர்ஸ் வரலாம்.
உங்களுடைய ரேஷன் கார்டில் இன்னொருத்தர் சேரலாம். ஒரு குழந்தை பிறக்கக்கூடும், அல்லது ஒருத்தருக்கு யாருக்கேனும் கல்யாணம் நடக்கக்கூடும் குடும்பத்தில். இது மாதிரி நடக்கலாம். அல்லது சின்ன சின்ன சுப நிகழ்ச்சிகள் வேறு இருக்கும் இல்லையா? உபநயனம், சீமந்தம், கல்யாணம், பூச்சூட்டல், அது மாதிரி எவ்வளோ சுப நிகழ்ச்சிகள் இருக்குது இல்லையா? 60ஆம் கல்யாணம், 70, 80 எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. பீமரத சாந்தி, சதாபிஷேகம், அல்லது 100 வயது கொண்டாட்டம் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும். அது மாதிரி ஏதேனும் டெஃபினட்டாக நடக்கிறதுங்க. அடுத்தது இது தனஸ்தானம் சொன்னேன். அதனால் பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உயரப்போகிறது. நோ டவுட் இன் இட். பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும், சேமிப்பு அதிகமாகும், சேமிப்பின் மூலம் வருமானம் அதிகமாகும். ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வாக்குஸ்தானம்ன்றதுனால வார்த்தைகளில் இன்னும் கொஞ்சம் மென்மையும் கருணையும் அதிகரித்து மற்றவங்களை ரொம்ப உங்களுக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியாக நீங்கள் பேசுவீங்க. பேசுறதுனால நன்மையும் லாபமும் வரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு அஃபிஷியலாக யார்கிட்டனா போய் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். ஆஃபீஸில் உங்களை பேச விட்டாங்க. ஏதோ ஒரு நீங்கள் சேல்ஸ்லேயோ ஒரு இதுலேயோ இருக்கோ, ஏதோ ப்ரமோஷன்லேயோ ஏதோ இருக்கீங்க. இல்லை ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜமாய்ப்பீங்க. இவ்வளோ நாளாக நானாக பேசினேன், நானாக இப்படி நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப அழகாக வார்த்தைகள் டெலிவரி பண்ணி அதை வந்து எப்படி பேசணுமோ அப்படி பேசி உங்களுக்கு கண்டிப்பாக கைத்தட்டல், பாராட்டு அல்லது பேசுவதன் மூலம் நன்மை, லாபம் எல்லாம் வரும். தவிர பேச்சின் மூலம் என்ன பண்ணுவீங்க, பிரிஞ்சு போனவங்களெல்லாம் இணைப்பீங்க. ஒரு தூது மாதிரி பாலம் மாதிரி போய் மத்தியஸ்தம் சொல்ல மாட்டேன், ஏன் எதுக்காக நீ இப்படி இருக்க, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி பிரிந்தவர்களை இணைப்பது. அல்லது மனம் நொந்து போய் வாழ்க்கை வெறுத்திருப்பவங்களெல்லாம் இல்லை நீ நல்ல தைரியமாக இரு அப்படின்னு பெப்டாக் கொடுக்கறது, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கறது. இதிலெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய போகிறீங்க. இந்த குரு உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிறார். 6ஆம் வீடுங்கிறது என்னென்னா நட்பு, முக்கியமாக நட்பு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, கடன். ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சத்துருக்கள்லாம் இல்லாமல் போயிடுவாங்க. உங்களை பகையாக நினைத்தவர்கள் அல்லது நீங்கள் பகையாக நினைச்சவங்க வெள்ளைக்கொடி எடுத்துன்னு வந்துடுவாங்க உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க. அதே மாதிரி உங்களுடைய நாள்பட்ட ரோகங்கள், நோய்கள் இருந்தால் கண்டிப்பாக அது ரொம்ப சமனப்பட்டு குறைஞ்சு இந்த குரு பயிற்சி பீரியட் முடியறதுக்குள்ளே டோட்டலி சரியாக கூட ஆகும். அடுத்தது நீங்கள் லோன் எதுவும் எடுத்திருந்தீங்கன்னாக்கா கடன்னு அதை அடைச்சிருவீங்க. கைமாத்து வாங்கியிருந்தால் அதை கொடுத்துருவீங்க. தவிரவும் லோன், சப்போஸ் நீங்கள் இனிமேல் தான் லோன் எடுக்க போகிறேங்க, இந்த வாட்டி நான் வீடு கட்டலான் இருக்கேன், லோன் எடுக்க போகிறேன், இவ்வளோ நாளாக லோன் அப்ளை பண்ண மறு நிமிஷம் டக்குன்னு ப்ராசஸ் ஆகிடும். லோன் எடுக்கச்சே உங்களுக்கு எந்த விதமான டென்ஷனோ கவலையோ போஸ்ட்போன்மெண்ட்டோ தாமதமோ தடையோ இல்லாமல் கடகடன் ப்ராசஸ் ஆகி உங்கள் கைக்கு அந்த தொகை வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்கு லோன் எடுத்தீங்களோ அந்த பர்பஸ் நல்லபடியாக சர்வ் ஆகும். அப்புறம் நண்பர்கள் ஸ்தானம், 6ஆம் வீடு நட்பு ஸ்தானம். நண்பர்கள் வந்து உங்களுக்கு மிக உதவிகரமாக இருப்பாங்க. ரொம்ப காலகாலத்தில் கை கொடுத்து அவங்களால உங்களுக்கு பெரிய நன்மைகள்லாம் வரும். அல்லது நீங்கள் படிக்கிறவங்கனாக்கா நீ இந்த இடத்துல அப்ளை பண்ண, இந்த காலேஜில் சேரு, இந்த ஸ்கூலில் சேரு. நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்கன்னா நீ இந்த இடத்துல வேலைக்கு போ, இன்னும் கொஞ்சம் நல்ல சம்பளம் வரும். இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு இதை ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணி எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அல்லது எதை நீங்கள் அஃபிஷியலி நீங்கள் எப்படி செய்யணும்னு உதவிகள்லாம் செய்வாங்க. மொத்தத்தில் நண்பர்கள் மிக உதவிகரமாக இருப்பாங்க. குடும்ப விஷயத்துலையோ குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் எதான ஒரு எமர்ஜென்சி வரப்போதோ ரொம்ப ஈஸியாக அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த நண்பர்களின் உதவி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. அடுத்தது 8ஆம் வீட்டை குரு பார்க்கவிருக்கிறார். 8ஆம் வீடு ஆரோக்கியஸ்தானம். ஆரோக்கியம் ரொம்ப நல்ல முறையில் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 8க்குரிய சனி பகவான் 12ல் இருந்தனால கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், காலில் அடிபட்டிருக்கலாம், வாகனம் ஓட்டச்சு சின்னதாக சிராய்ப்புகள் வந்திருக்கலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக சரியாகி உங்களுடைய ஆரோக்கியம் மிக நல்ல முறையில் மேம்பட போகிறது. உங்களுடைய 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் கிடைப்பார், ஒரு குரு கிடைப்பார். உங்களுடைய ப்ராசஸிங்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் யார்கிட்ட எப்படி நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தரத்துக்கும் கூட இந்த 10ஆம் வீட்டு பார்வை வந்து உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்க போகிறது. அதனால் மிதுன ராசிக்கு இந்த முறை ரொம்ப நல்ல அருமையான குரு பார்க்குற இடமும் இருக்கிற இடமுமே ரொம்ப நல்ல முறையில் இருக்க போகிறது. ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்கள் ராசிக்கு
குரு பயிற்சி ரொம்ப நல்ல முறையில் தான் இருக்குது. நல்ல பலன்களை தான் தரப்போகிறது. பார்வை நன்னா இருக்குது, இருக்கும் இடம் எந்த வகையிலையாவது நன்னா இருக்குது என்றாலும் கூட, குருவுக்கான பரிகாரங்களை செய்தோம்னா, இன்னும் அந்த பலன்கள் என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி. நம்ம வந்து உங்களால் என்னென்ன பரிகாரங்கள் இதில் செய்ய முடியுமோ அல்லது எல்லாத்தையுமே செய்ய முடியும்னா ரொம்பவே நல்லது. வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றலாம். 3 நெய் விளக்குகள் நவக்கிரக சந்நிதியில் ஏற்றலாம். அந்த 3 வாரம் 3 சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு, மஞ்சள் பூ, மஞ்சள் பழம், ஒரு ரூ. 30 தட்சிணை வச்சு கொடுக்கலாம். மஞ்சள் பொருட்கள் தட்சிணையாக வச்சு கொடுக்கலாம். அந்த காலத்தில் தங்கம் வச்சு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு கட்டுப்படியாகும்னா அதையும் தான் செய்யலாம். ப்ளஸ் குரு ஸ்தானத்தில் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அப்படிப்பட்டவங்களுக்கு வியாழக்கிழமைகளில் மரியாதைகள் செய்யலாம். உங்கள் குழந்தைகள் படிக்கிற பள்ளியில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு மனசுக்கு தோணினவங்களுக்கு ஏதேனும் வகையில் gift கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்க தோணினால் செய்யலாம். அடுத்தது வந்து தக்ஷணாமூர்த்தி, குருவாயூரப்பன், மகா பெரிவா, ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா, இவங்க எல்லாருமே, ஜிஆர் சுவாமி, உங்களுடைய ஆச்சாரியன், நீங்கள் குருஜின்னு கூப்பிடக்கூடியவா யாராக இருந்தாலும் அவர்கள் குருஸ்தானம் தான், குரு பகவானுக்கான பிரதிநிதிகள் தான். அதனால் அவர்கள் எல்லாம் வணங்கி நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த கடவுளர்களுக்கு அந்த கோவில்களுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றலாம். மஞ்சள் நிற பிரசாதம் கொடுக்கலாம். பாபா கோயிலில் 30 லட்டு கொடுக்கலாம் வியாழக்கிழமைகளில். எந்த வியாழக்கிழமை முடியுமோ கொடுக்கலாம். அந்த லட்டு வந்து மஞ்சள் நிறமாக இருக்க மாதிரி பார்த்து கொடுங்க. சிலது வந்து கேசரி பவுடர் போட்டு ரெட் கலராக பண்ணியிருப்பாங்க. முடியுமானா ஆலங்குடி போயிட்டு வரலாம், குருவாயூருக்கே போயிட்டு வரலாம். ஸோ இது மாதிரியான அப்புறம் வந்து குரு பகவான் சன்னதியில் வியாழக்கிழமைகளில் எந்தெந்த வியாழக்கிழமை முடியுமோ அந்தந்த வியாழக்கிழமைகளில் கருப்பு கொண்டக்கடலை, சில பேர் வந்து மஞ்சள் அந்த சன்னா இருக்கு இல்லையா, கபூலி சன்னா, அது கொடுப்பாங்க. அது இல்லை, கருப்பு கொண்டக்கடலை கொடுத்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து குரு பகவானுடைய ரியலான பிரீத்தி. அதனால் கருப்பு கொண்டக்கடலை கொடுக்கலாம். அப்புறம் குரு பகவானுடைய ஸ்லோகங்கள், வெறும் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, இப்படி சொன்னாலுமே நமக்கு பெரும் பலன் கிடைக்கும். உங்களுக்கு குரு சம்மந்தப்பட்ட அஷ்டோத்திரங்கள் தெரியும்னாலோ, குரு கீதா மாதிரியான ஸ்லோகங்கள் தெரியும்னாலோ, யூ ஆர் வெல்கம் டு டூ இட். அப்புறம் வந்து குரு ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா, ஆலங்குடி போகலாம். 21 நெய் விளக்கு ஏற்றி 12 பிரதட்சணங்கள் செய்யலாம். ஷிரடி போயிட்டு வரலாம். ராமானுஜர் சந்நிதிக்கு போகலாம். இது போன்ற குருவெல்லாம் வணங்கிட்டே இருக்கிறதுனால குரு உங்களுக்கு அளிக்கக்கூடிய பலன்கள் இன்னுமே ரொம்ப அபரிமிதமாக கிடைக்கும். குலதெய்வத்தை வணங்குங்கள். உங்கள் குலத்தில் இருக்கும் பித்ருக்களையும் வணங்குங்கள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. குட் லக், ஆல் தி பெஸ்ட்.